வணக்கம். தமிழிஃபோம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். டெங்குவால் 12 பேர் உயிரிழப்பு. தேர்தல் வாக்குறுதிகளுக்கு புதிய சட்டம். கட்டுப்பாட்டை இழந்த கார் மோதியதில் பெண் ஒருவர் பலி, 3 காயம். அலிசப்ரி வினையில் விடுதலை. கடலுக்கு செல்ல வேண்டாம், காலநிலை அவதானம். வவுனியாவில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட 4 பெண்கள் கைது. அலிசப்ரி கைது. 12 நாட்களாக கரைக்கு திரும்பாத 4 கடத்தொழிலாளர்கள். மோதூர் விபத்தில் காயமடைந்தோர் எண்ணிக்கை 64 உயர்வு. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு. திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு பிரதான வீதியில் விபத்து. இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு நோயினால் இதுவரையில் 12 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதிகூடிய டெங்கு நோயாளர்களாக கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர் எனவும் அவர்களில் மொத்த எண்ணிக்கை 7119 எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவக்கூடிய வாய்ப்பு அதிகரித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தேர்தல் காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்படும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என கோரிய கையெழுத்து பெறும் வேலைத்திட்டம் இன்றைய தினம் காலை மன்னாரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பிரதான பஸ் நிலையத்துக்கு முன்பாக மக்களிடம் குறித்த கையெழுத்துக்கள் பெறப்பட்டன. தேர்தல் காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் வழக்கமாக நிறைவேற்றப்படுவது இல்லை எனவும் அவ்வாறான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான சட்டமூலம் ஒன்று நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட வேண்டும். இவ்வாறு போய் வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்றமையால் பொதுமக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் எனவும் மீனவ அமைப்பு அனைத்து மாவட்டங்களிலும் கையெழுத்து போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்தது. இந்நிலையில் முன்னெடுக்கப்படும் குறித்த கையெழுத்து போராட்டம் மெட்ரோ மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள், இளைஞர்கள், யுவதிகளும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காலி நகருக்கு அருகில் கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் 3 காயமடைந்துள்ளனர். வேக கட்டுப்பாட்டை இழந்த குறித்த கார் அருகில் உள்ள வர்த்தக நிலையத்துக்கு அருகில் நின்று கொண்டிருந்த 4 பெண்கள் மீது மோதியுள்ளது. இதன்போது படுகாயமடைந்த 53 வயதான பெண்ணொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த ஏனைய 3 காராம்பட்டிய போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றதோடு சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்று அலிசப்ரி ரஹீம் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கட்டடம் ஒன்றுக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதன்படி இன்று அவர் கட்படி போலீஸ் நிலையத்தில் சட்டத்தரணியுடன் சரணடைந்த போது கைது செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து அவரை கட்படி சுற்றுலா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாட்டில் நிலவும் காற்று நிலைமை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமை எதிர்வரும் சில நாட்களில் குறைவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மொனராகலை மற்றும் அம்பாத்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது வடதியாலத்துக்கு 50-60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து காலி ஊடாக மாத்திரை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசந்துறை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும், புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக அம்பாத்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
கல்பட்டியிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கடத்தொழிலில் ஈடுபடுவோர் மற்றும் மீனவ சமூகத்தினர் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அரபிக்கடலில் நிலவும் பலத்த காற்றுடனான வானிலை காரணமாக மரம் அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் கடத்தொழிலாளர்களை அறிவுறுத்தியுள்ளது. வவுனியா தெற்குவத்தை பகுதியில் விடுதியொன்றில் போலீசார் மேற்கொண்ட விசேட சோதனையின் போது விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக 4 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் இரவு விசேட கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது தேக்கவத்தை பகுதியில் உள்ள விடுதியொன்றில் சோதனை செய்த வேளை அங்கு முறையான அனுமதியின்றி விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த 4 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் வவுனியா மற்றும் காலி ஆகிய இடங்களை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் என்றும் குறித்த விவரங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் இருந்து கடலிற்காக கடலுக்கு சென்ற 4 கடற்தொழிலாளர்கள் சுமார் 12 நாட்களுக்கு மேலாக வரை திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. வல்வெட்டித்துறை, முள்ளியான், கல்முனை மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 4 கடற்தொழிலாளர்கள் கடந்த 7ஆம் தேதி ஒரு படகில் கடற்தொழிலுக்கு சென்றிருந்தனர். இதனிலே தொழிலுக்கு சென்ற 4 5 தினங்களுக்குள் கரை திரும்ப இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் 12 நாட்களாக கரை திரும்பவில்லை என பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் கடற்தொழிலாளர்களின் உறவினர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள பருத்தித்துறை போலீசார் கடற்படையினருக்கும் தகவல் வழங்கியுள்ள நிலையில் கடற்படையினரும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து கதிர்காமம் நோக்கி யாத்ரீகர் குழு ஒன்றை ஏற்றி சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் 64 பேர் காயமடைந்துள்ளனர். திருகோணமலை மட்டக்களப்பு வீதியில் தனியார் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலக்கியதாலே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து மோதூர் கங்கோ பாலத்துக்கு அருகில் நேற்று இடம்பெற்றுள்ளது. பேருந்தில் பயணித்த பயணிகள் சாரதி உட்பட 51 பேர் காயமடைந்த நிலையில் மோதூர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு உத்தியோகத்தர்களின் செயற்பாடுகளை உன்னிப்பாக கண்காணிப்பதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் குறித்து அறிவிப்பு வெளியான பின்னர் நாட்டில் நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் ஒவ்வொரு அரசு உத்தியோகத்தர்களும் செயற்பட வேண்டும் என மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி நிமால் ஒஞ்சிகோவா தெரிவித்துள்ளார். அரசு உத்தியோகத்தர்கள் சட்டத்தை பாரபட்சமின்றி அனைவரும் பொதுவாக செயற்படுத்த வேண்டும் என மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார். சட்டத்தை உரிய முறையில் கடைபிடிக்காது சில அதிகாரிகள் செயற்படுவதால் அங்கு மக்களின் மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் நிமல் ஒஞ்சிகோவா குறிப்பிட்டுள்ளார். இதனால் ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு உத்தியோகத்தர்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் மக்களின் மனித உரிமைகளை மீறும் வகையில் செயற்படக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திருகோணமலை தம்மலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோட்டாம்புலி எனும் பகுதியில் எரிந்த நிலையில் சடலமுற்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலத்தினை இன்று மாலை போலீசார் மீட்டுள்ளனர். திருகோணமலை அன்புவழிபுரத்தை சேர்ந்த 53 வயதான சிவலிங்கம் ஏசீலன் என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என தம்பலகாம போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் விவசாயி ஒருவர் தனது வயலுக்கு சென்ற வேளையில் எரிந்த நிலையில் சடலமொன்று காணப்பட்டதை அடுத்து தம்பலகாம போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இதனையடுத்து அவ்விடத்துக்கு வந்த தம்பலகாம போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாம போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1700 ரூபாய் சம்பளம் வழங்கும் வரை தற்காலிக தீர்வாக இடைக்கால கொடுப்பனவாக மாதாந்தம் 5000 ரூபாய் அரசாங்கம் வழங்க வேண்டும் என ஏதோகாவின் தலைவர் செந்தில் தொண்டமான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1700 ரூபாய் சம்பளம் நீதிமன்ற தலையீட்டால் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கோவிட் தொற்று ஏற்பட்டிருந்த காலப்பகுதியில் ஏனைய சமூகத்தினருக்கு வழங்கப்பட்ட 5000 ரூபாய் கொடுப்பனவில் பெருந்தோட்ட மக்கள் அரசு அதிகாரிகளால் நிராகரிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் வேலைக்கு செல்வதாகவும் அவர்களுக்கான ஊழியம் சேமலாப நிதி வழங்கப்படுவதாலும் அவர்களுக்கு இந்த கொடுப்பனவை வழங்க முடியாது எனவும் அரசு அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர்.
இந்நிலையில் அப்போதைய பிரதமரின் நினைப்பு செயலாளராக இருந்த செந்தில் தொண்டமான் இப்பிரச்சினை குறித்து அப்போதைய பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு சென்று 50,000 வழங்குவதற்கான நியாயமான அரசு ஆவணங்களை பிரதமரிடம் சமர்ப்பித்து இந்த நிவாரணத் தொகையை பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்க ஜனாதிபதியின் செயலாளர் துரைசேரி செயலாளர் ஆகியோருடன் பலமுறை கலந்துரையாடி மலேகம் முழுவதும் குறித்த தொகையை இடைக்கால நிவாரணமாக பெற்றுக் கொடுத்திருந்தார். யாழ்ப்பாணத்தில் இளைஞர் யுவதிகளை ஏமாற்றி கோடிக்கணக்கான பணத்தை பெற்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி சுமார் 6 கோடி ரூபாய் பண மோசடி செய்ததாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய கிழக்கு பல்கலைக்கழக அலுவலர் ஒருவர் யாழ்ப்பாண போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த குற்றச்சாட்டில் ஏற்கனவே பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணைக்கு அமைய மற்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண்ணினால் கோடிக்கணக்கான பணம் பல்கலைக்கழக அலுவலரின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான விரிவான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த கடற்படை அதிகாரிக்கு நட்டஈடு வழங்குவதற்காக இந்திய இழுவை படகுகளை விற்க முயல்வதை ஏற்க முடியாது என வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் உப தலைவர் வர்ணகுல சிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று நடைபெற்ற ஊடக மாநாட்டில் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக கடத்தொழிலில் ஈடுபட்ட இந்திய கடத்தொழிலாளர்களை கைது செய்ய நடவடிக்கையில் உயிரிழந்த கடற்படை அதிகாரிக்கு நட்டஈடு வழங்குவதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அதை இந்திய இழுவை படகுகளை விட்டுத்தான் வழங்க வேண்டும் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் அதே போன்ற நட்டஈடுகளை எங்களுடைய மக்களுக்கும் கொடுங்கள். உயிரிழந்த மக்களுக்கு அவர்களின் சேதப்பட்ட மூழ்கடிக்கப்பட்ட படகுகளுக்கும் கொடுங்கள். அதை விடுத்து தற்போது நடந்த சம்பவத்துக்கு மாத்திரம் நட்டஈடு வழங்க முன்வருவதை ஏற்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊழல்வாதிகளை பாதுகாக்கும் வகையில் தான் ஜனாதிபதி ரணில் செயற்படுகிறார். பொருளாதார படுகொலையாளிகள் என்று உயர்நீதிமன்றத்தால் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள ராஜபக்சர்களுக்கு எதிராக இவர் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தற்போது சூடு பிடித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு ரணில் ராஜபக்ச அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்து சூழ்ச்சி செய்கிறது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நடத்த வேண்டிய உள்ளாட்சி மன்ற தேர்தலை நிதியில்லை என்று குறிப்பிட்டு அரசாங்கம் பிற்போட்டது. படுதோல்வி அடைவதை தவிர்ப்பதற்காகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அரசாங்கம் பிற்போட்டது. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதில்லை. உரிய நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஆனால் அவரது கட்சியின் தவிசாளர் மற்றும் பொதுச் செயலாளர் உட்பட அவரது நண்பர்கள் ஜனாதிபதிக்கு மேலும் 2 ஆண்டுகள் பதவியில் இருக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். இதனால் தான் ஜனாதிபதி தேர்தல் குறித்து மக்கள் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளது. தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியினர் தேர்தல் ஆணைக்குழுவிடம் வலியுறுத்தியுள்ளனர். எவ்வாறாயினும் மேனிவர்கள் கடந்த நாட்களில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து சர்ச்சைகளை ஏற்படுத்தினார்கள். இவ்வாறான பின்னணியில் தான் ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து திருத்த சட்டமூலத்தை ஜனாதிபதி முன்வைத்துள்ளார். இனி வருவது இந்திய செய்திகள். இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து நேற்று தமிழ்நாட்டின் இராமேஸ்வர பகுதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இராமேஸ்வரம் பேருந்து நிலையத்துக்கு அருகில் கருப்பு கொடிகளை ஏற்றியவாறு மீனவர்கள் குறித்த போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். இப்போராட்டத்தில் மீனவர்கள் மட்டுமன்றி அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், சிவில் அமைப்பினர் கலந்து கொண்டு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதன்போது இலங்கை அரசாங்கத்தின் வசமுள்ள படகுகளை விடுவிக்க தமிழ்நாட்டு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் இராமேஸ்வர மீனவர்கள் குற்றம் சுமத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த பாரத ஜனதாவில் இருந்து நீக்கப்பட்ட அஞ்சலியும் கைது செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஓட்டேரி பகுதியில் வைத்து போலீசார் அவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர் கடந்த 5ஆம் தேதியன்று அவரது வீட்டுக்கு அருகே நின்று கொண்டிருந்த போது 6 பேர் கொண்ட குழுவினர் அவரை கொடூரமாக வெட்டி கொலை செய்தனர். இந்நிலையில் கொலை சம்பவம் தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக சென்னை திருநெற்றூரை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக சட்டத்தரணி அருள் பாரதிய ஜனதாவின் நிர்வாகியான செல்வராஜ், அன்னதா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி மலர்கொடி மற்றும் தமிழ் மாநில காங்கிரசின் ஹரிகரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இனி வருவது உலகச் செய்திகள். சீனாவின் கான்சி மாகாணத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக நெடுஞ்சாலையில் உள்ள பாலம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 11 பேர் உயிரிழந்துள்ளதோடு 30க்கும் மேற்பட்டோர் மாயமாக்கியுள்ளனர். பாலமானது நேற்று மாலை பெய்த கனமழையாலும் அதனால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்காலும் இடிந்து விழுந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பாலம் இடிந்து விழுந்ததில் ஏராளமான வாகனங்களும் ஆற்றில் விழுந்து அடித்து செல்லப்பட்டுள்ளது. இதில் ஆற்றில் விழுந்த 5 வாகனங்களை மீட்புக் குழுவினர் மீட்டதாகவும் மாயமானவர்களை தேடி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மீட்பு பணிகளுக்கு கூடுதலாக ஒரு குழு அனுப்பப்பட்டுள்ளதாக அவசர மேலாண்மை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவின் தேசிய தீயணைப்பு படை மற்றும் மீட்புக் குழு 736 பேர், 76 வாகனங்கள், 18 படகுகள் மற்றும் 32 ஆளில்லா விமானங்கள் என்பன மீட்பு பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் இடம்பெற்று வரும் வன்முறை சம்பவங்களை அடுத்து அங்கு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 105 அதிகரித்துள்ளது. அத்துடன் நாடு தழுவிய ரீதியாக ஊரடங்கு சட்டமும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. பங்களாதேஷின் அரசு பணிக்கான ஒதுக்கீட்டில் கடந்த 1971 ஆண்டு இடம்பெற்ற விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர்களின் புதல்வர்கள் மற்றும் பேரன்களுக்கு 30% ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்துள்ளதுடன் இதன்போது வன்முறை சம்பவங்களும் பதிவாகியுள்ளது. இதனையடுத்து பங்களாதேஷில் இணைய சேவைகள் தடை செய்யப்பட்டுள்ளதுடன் சமூக ஊடகங்களும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தரப்பினர் நார்சிங்டி பகுதியில் சிறைச்சாலையில் முற்றுகையிடப்பட்டுள்ளனர். சர்வதேச ரீதியாக தகவல் தொழில்நுட்பத்துறை முடங்கியதன் விளைவாக பல நாடுகளில் விமான சேவைகள், ஊடகங்கள் மற்றும் வங்கிகள் உள்ளிட்ட துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. விமான சேவை கணனி கட்டமைப்பு பாதிக்கப்பட்டதன் காரணமாக பல நாடுகளில் விமான நிலையங்கள் மூடப்பட்டு பல விமானங்கள் தரையிறக்கப்பட்டுள்ளன. பிரித்தானியாவில் சில ஊடகங்கள் செயலிழந்துள்ளன. லண்டன் பங்கு சந்தையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஆஸ்திரேலியாவின் தொலைத்தொடர்பு துறை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலைமைக்கான காரணம் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை என சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன. எனினும் நிலைமையை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. இதுவரை இணைந்திருந்தது தமிழ் எஃப்எம்மின் பிரதான செய்தி அறிக்கையோடு.